என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டு சாரிக்கு தான் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டு சாரிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் அண்ட் அதுதான் பட்டு சாரி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ஒரு ப்ளூ அண்ட் ஒரு வயலட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான டாபிக். பிகாஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒரே மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே கலரில் இருக்கும்போது இதுக்கு வந்து டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் போட்டிருக்க ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே பேட்டர்னில் இருக்க துணிக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஓவராக நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது துணி வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, டிசைன் வந்து தூக்கி கொடுக்காது. ஸோ இதை எப்படி சிம்பிளாக நீட்டாக டிசைன் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கீழே பட்டு வரும் இல்லையா, அந்த பட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இது எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் நான் ஏற்கனவே ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்கோட டெப்த்து வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண 10 இன்ச்சு விட எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு கீழே வந்து இந்த டிசைன் வரப்போகுது. ஓகே, ஸோ இது ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி வயலட் ஷேடில் இருக்குது. சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் இருக்குது. ஸோ சாரிலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருந்து இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எவ்வளோ வந்து நெக்லைனுக்கு அளவு கொடுப்பீங்களோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் உள்ளே தள்ளி இப்படி நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து இன்னொரு கர்வ் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். அதே மாதிரி மேலேருந்து சைடில் கனெக்ட் ஆகும். ஸோ இதை ரஃபாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த பேட்டர்ன் பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக கரெக்டாக வந்துடும். எக்ஸாக்டாக இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ உள்ளே இருக்கிற பெரிய பீஸ் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டரில் இவ்வளோண்டு கட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இதை சுற்றி ஒரு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு நான் தைக்கிறேன். நல்ல பக்கத்தில் வச்சு தைச்சு இந்த லைனிங் வந்து ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கேன்வஸ் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து கேன்வஸ் தேவைப்படாது. நம்ம இப்படியே டர்ன் பண்ணாலே இது வந்து போதுமானதாக நல்லா பியூட்டிஃபுல்லாக நிற்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ செல்ஃப் கலர் இருக்க வந்து சாரீஸ் வந்து டிசைன் பண்ணும்போது எப்போவுமே ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் தான் ஷேட் மாறி இருந்ததுன்னா சாரிலேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் கட் பண்ணி எடுத்து அதில் நீங்கள் ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்கவே. ஸோ இப்போ வந்து அந்த நெக்லைன் சுற்றி நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நம்ம உள்ளே டர்ன் பண்ண போகிறோம். ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதோட கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்படி க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டர்ன் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து லைனிங் வந்து திருப்ப போகிறோமோ அந்த இடத்துல கொஞ்சமாக நெயில்ஸை வச்சு இப்படி க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனிங்கை கம்ப்ளீட்டாக நான் உள்ளே டர்ன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் லைனிங் எவ்வளோ நீட்டாக டர்ன் ஆகிடுச்சுன்னு. இப்போ இது மேலே கொஞ்சம் பின் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தைச்சு முடிச்சிடலாம். சப்போஸ் இந்த பின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கீழே அமேசான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அமேசானில் இது சேல் இருக்குது. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் சேல் வேலை போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேருந்து. நிறைய பேர் கேட்குறாங்க இதை எங்கே வாங்குனீங்க அதை எங்கே வாங்குனீங்கன்னு. ஸோ கிடைக்காதவங்களுக்கு இதை நீங்கள் அமேசான்லேயே வாங்கலாம். ஒரு வேளை சென்னையில் இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சென்னையில் நான் இதெல்லாம் எங்கே டெய்லரிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறேன்னு. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சாரிலேருந்து ஒரு 5 இன்ச் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கில் நெக்லைனில் கட் பண்ணோம் இல்லையா ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி. இப்போ அதை வைக்கிறேன். அதை வச்சு இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். வெளிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே அளவு இருக்கணும். உள்பகுதி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு தைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது 2 சைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம். லைனிங் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். வெளிப்பகுதி அதே மாதிரி அதே ஷேப்பில் இருக்கணும். உள்ளே வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே தான் இதுக்கும். வெளியே வந்து எக்ஸாக்டாக அதே சேம் இருக்கணும். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அவுட்டர் சைடை வந்து நம்ம எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் தைச்சு அவுட்டர் சைடுக்கு மட்டும் நம்ம பைப்பிங் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து நெக் லைனில் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் தான் இது. இப்போ இதுக்கு நான் லைனிங் கொடுக்குறேன். அதே மாதிரி இதோட 2 பக்கத்துக்கும் லைனிங் கொடுத்து இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் நான் தைச்சு முடிக்கிறேன். ஸோ வெளி பகுதி மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அதே ஷேப்பில் தைக்க வேண்டியது வரும். உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டு தைச்சாலே போதும். அதே மாதிரி அது சென்டரில் இருக்க கர்வ் ஃபேப்ரிக்கும் லைனிங் கொடுத்து இப்போ நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ என்ன ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோமோ அதே ஷேப்பில் தைக்க போகிறோம். ஸோ வெளியே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து துணி அடியில் போகிறதுக்காக கொடுக்குற எக்ஸஸ் ஃபேப்ரிக். ஸோ அது வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு அளவில்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாம். வச்சு முடித்த பிறகு எப்படிஹாவ் நம்ம தைச்ச பிறகு அதை கட் பண்ணி எடுத்துட போகிறோம். ஸோ இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு பைப்பிங் எஃபெக்டாக இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ கிராஸ் கட்டில் பயஸ் ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதோட கார்னர்ஸில் வச்சு 2 சீமாக ஒன்றா இருக்க மாதிரி வச்சு இப்போ நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஓப்பன் சைட்ஸ் ரெண்டுமே ஒன்றா வர மாதிரி வச்சு ரா எட்ஜஸை மேட்ச் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கிராஸ் பீஸ் தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தேங்க. பிகாஸ் கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு உங்களுக்கு எந்த அளவு வந்து பைப்பிங் எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னா வேணா தின்னா மாட்டீங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் திக்கான எஃபெக்ட் வேணும், கொஞ்சம் கோல்டு நிறைய தெரியணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து திக்காக நீங்கள் இதை வந்து மடிச்சுக்கலாம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி இது மோஸ்ட்லி செல்ஃப் கலர் இருக்கிறதுனால நான் கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ரொம்ப நீங்கள் ஒர்க்கை கிளம்ஸி ஆக்கிட்டிங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. இதே மாதிரி சென்டர் பகுதியும் நான் தைச்சி முடிச்சிடுறேன். ஸோ இப்போது எல்லாமே அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே தைச்ச அந்த சைட் பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம். ஓகே, ஸோ ஷோல்டரோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஏற்கனவே தைச்ச அந்த சைட் பீஸை வச்சுருங்க. ஸோ ஒன்று வச்சு கரெக்டாக ஃபைன் ஆன பிறகு நீங்கள் வந்து அதை பின் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அது மூவ் ஆகாமல் கரெக்டாக அசம்பிள் பண்ண இடத்துல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த பீஸை வச்சு இங்கேயும் நான் பின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கடைசியில் அந்த சென்டர் பீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சாரிலேருந்து கட் பண்ண பீஸை தான் இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ ஒன்ஸ் வந்து வச்ச பிறகு இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கோல்டன் கலரில் எதாவது எஃபெக்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இதில் மீட்டிங் பாயிண்ட்டையும் நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லேஸ் வித் கோல்டன் ஜரி இருக்க மாதிரி ஒரு தின் லேஸ் கொடுத்து இதோட ஓரங்களை நான் தைச்சு முடிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த லேஸ்க்கு 2வது தையல் போடுறேன். எவ்வளோ தின் லேஸாக இருந்தாலுமே 2 தையல் போடும்போது லேஸ் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் வந்து நல்லா பெரிய பேட்ச் நான் ஒட்ட போகிறேன். ஸோ பேட்ச் வந்து ஒட்ட பிறகு மேலே சுற்றி ஒரு கையிலேயே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபார்மாக நிற்கும். ஏற்கனவே இங்கிலீஷ் வீடியோவில் வந்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் வந்து எப்படி செய்யறதுன்னு ஒரு 2-3 பேட்ச் ஒர்க் வெரைட்டி நான் காட்டியிருந்தேன். ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை தமிழில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து சுற்றி வைக்கிற குட்டி குட்டி பேட்ச் ஒர்க். இது எல்லாமே நான் பண்ணது. அந்த குட்டி குட்டி பேட்ச் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது பண்ணுறதுக்கே. ஓகே, ஸோ இப்போ இந்த பேட்ச் ஒர்க் ஒட்டி இந்த ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செல்ஃப் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக அதே மாதிரி நீட்டாக இருக்க ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த பேட்ச் ஒர்க்லாம் நீங்கள் வச்சு வெறும் க்ளூ போட்டு ஒட்டினாலே போதும். ஏன்னா அடியில் வந்து கேன்வஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கேன்வஸ் வந்து க்ளூவில் வந்து நல்லாவே ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. சென்டர் பேட்ச் ஒர்க் மட்டும் கையில் தைச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளான ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye-bye.